பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். நீங்க தான் முடிவு செய்வீங்கன்னு சொல்றீங்க, ஆனா அவரு அன்புமணி அவர்கள் நான் முடிவு செய்வேன் அவரும் சொல்றாரு. இது யாரு முடிவு செய்வோம்? பேசி முடிவு செய்வோம். 2024 ஆண்டு தேர்தல் போது 2024 ஆண்டு தேர்தல் போது அதிமுக கூட கூட்டணி வைக்காத கூட்டணி வச்சதுதான் இதுக்கான அடிப்படை பிரச்சனை நினைக்கிறீங்களா? இல்ல முகுந்தன கட்சிக்கு உள்ள கொண்டாந்து பிரச்சனை நினைக்கிறீங்க? கொண்டு போறீங்க பாருங்க. முடிந்து போன விஷயம் இனி நடக்க போறத பேசுவோம். ஐயா, பாமக பொறுத்தவரை தேர்தலுக்கு எப்போதுமே ஒரு வியூகம் வகுத்து தேர்தலில் கடந்த காலங்களில் சந்திச்சு வந்தீங்க. இந்த தேர்தலுக்கு ஏறக்கூடிய 9 மாதம் தான் இருக்கு. இந்த நேரத்தில் இந்த சலசலப்பு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தாது. அதாவது பின்னடைவு ஏற்படுத்துறது அது நீங்க தான் வந்து 1 2 சொல்றீங்க. பாருங்களேன், இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க. இந்த வெயில்ல நிக்க வச்சு ஒரே கேள்வி. அவர் ஒண்ணு கேள்வி கேட்பாரு. சரி செய்யப்படும். அன்புமணி அவர்களுக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பு வழங்கப்படுமா இல்ல உங்களிடம் தான் இருக்குமா? பின்னால சொல்றேன். உங்களை சந்திக்கப்பதான் போறேன். குருமூர்த்தி ஒவ்வொரு முறை சந்திக்கும் போது காம்ப்ரமைஸ் பண்ணுவாரு. வழக்கமா ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் வந்து இந்த மாதிரி பேசினாரு. இப்போ உங்கள்கிட்ட அது தொடர்பா வந்து நிறுவனருக்கு தலைவருக்குள்ள காம்ப்ரமைஸ் காண்டி தான் வந்திருக்காராயா? அதாவது நல்லவர்கள், நல்ல மனதுடையவர்கள். அவர் ஒரு விற்பனர், ஹைலி இன்டெலிஜென்ட். அதனால அதற்கு ஏதாவது ஒரு அவர் சொன்ன நல்லது நடக்கும் அப்படின்று நானும் நம்புறேன், எல்லாரும் நம்புறோம். அதனால அங்க வந்து பேசினாரு. பேசப்பட்டது அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல நிறைய குற்றச்சாட்டு ரகசியமா அப்புறமா நிறைய விஷயம் அன்புமணி அவர்கள் மீது நம்ம சொல்லியிருந்தோம். மீண்டும் வந்து பேசும் பொழுது நீங்க அவருக்கு மீண்டும் கட்சியில ஒரு அந்த முக்கிய ஒரு அந்தஸ்து கொடுக்கறதுக்கான உள்ள கூட வெயில்ல நிக்கிறீங்களா? பஸ் இவங்களுக்கு ஒரு கோக்கு அல்லது பெப்சி தாய் மீது மிகுந்த வாசம் இருக்குதா? நான் அவங்க மீது ஒரு தூசி கூட படாம நான் பாதுகாப்பேன். அவங்கள மையப்படுத்தி பேசுறது எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லி பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.